source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களுக்குள்ள 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புல முதலீடுகளை ஈர்த்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை கிண்டியில நடந்துச்சு. இந்த மாநாட்டில் 97 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு 67,452 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்படவிருக்கு. 1,06,998 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகவிருக்கு. 55 திட்டங்கள் இதுல புதுசு, 50 திட்டங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனங்களுடைய விரிவாக்க திட்டங்கள். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உடையில தமிழ்நாடு விஷன் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில வி அப்படிங்கிற லோகோ இடம்பெற்றிருந்தது கவனம் ஈர்த்துச்சு. ஒரு நேர்த்தியான காணொலியை பார்த்துட்டோம். இதுல எந்தெந்த நிறுவனங்கள் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எவ்வளவு முதலீடு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஹிந்துஜா குழுமம் அப்படிங்கிறது லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு உலகளாவிய முன்னணி பன்னாட்டு பல்தொழில் நிறுவனம். இந்த நிறுவனம் மின்சார வாகனங்களுக்கான செல், பேட்டரி உற்பத்தி, சார்ஜிங் நிலையங்களுக்கான வணிகங்கள்ல ஏற்கனவே 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசோட ஒப்பந்தம் போட்டிருந்த நிலையில இப்ப மறுபடியும் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவிருக்கு. அடுத்து அல்ட்ரா வயலட் ஆட்டோமேட்டிவ் அப்படிங்கிறது பெங்களூரை தளமாக கொண்ட ஒரு மின்சார வாகன நிறுவனம். இது அதிவேக மின்சார பைக்குகள், பேட்டரி தொழில்நுட்பம், அப்புறம் சார்ஜிங் கட்டமைப்புகளை தயாரிக்கிறாங்க. இவங்க கிருஷ்ணகிரியில மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான உற்பத்தி ஆலையை அமைக்கவிருக்காங்க. இதுக்காக 779 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ள நிலையில 4,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாக்கப்படவிருக்கு. அடுத்து டைம்லர் அப்படிங்கிறது உலகின் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒண்ணு. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த டைம்லர் நிறுவனம் இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் ஒரக்கடம் தொழிற்பூங்கால வணிக வாகனங்கள் உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிறுவனம் ஒரக்கடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்னோட 400 ஏக்கர் பரப்பிலான உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு இதன் மூலமா 400 பேருக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கவிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். இது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்தியாவின் முன்னணி தனியார் விண்வெளி மற்றும் ராக்கெட் தயாரிப்பு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட சமீபத்திய சாதனையை நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் எஸ் அந்த ராக்கெட்டை விண்ல வெற்றிகரமாக செலுத்தினாங்க. இந்த நிறுவனம் தூத்துக்குடியில ஏவுகலன்கள், அதாவது லான்ச் வெஹிக்கிள்ஸ், இதோட உற்பத்தி, சேமிப்பு, ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதிகளை அமைக்கவிருக்காங்க. இதுக்காக 250 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாகவிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது இந்தியாவுடைய முன்னணி வாகன மற்றும் மின் மற்றும் மெக்காட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான லூகாஸ் டிவிஎஸ். இவங்க சென்னையில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. மின்சார வாகனங்களுக்கு தேவையான மோட்டார்களை தயாரிக்கிறாங்க. இவங்க 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. அடுத்து கடிகாரங்கள், நகைகள், கண் பராமரிப்பு சாதனங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவைகளை உற்பத்தி செய்யக்கூடிய டைட்டன் நிறுவனம். இவங்க 1,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து செயின்ட் கோபைன். இவங்க பிரான்ஸை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் கட்டிட கண்ணாடி, வாகன கண்ணாடி உள்ளிட்ட தயாரிப்புகளில் ஈடுபட்டு வர்றாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரக்கடம் சிப்காட் பகுதிகளில் பெரிய அளவிலான உற்பத்தி ஆலைகளை இவங்க வச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் 2,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க. அப்புறம் இந்தியாவுடைய முன்னணி டயர் தயாரிப்பு நிறுவனமான ஜேகே டயர்ஸ் நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னோட டயர் உற்பத்தி திட்டத்தை 5,143 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு விரிவாக்கம் மேற்கொள்ளவிருக்காங்க. இதன் மூலமா 3,510 பேருக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கவிருக்கு.
அடுத்து ஃபீனிக்ஸ் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனம். இது ஒரு முன்னணி காலணி உற்பத்தியாளர். ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டம், எறையூர், கரூர் மற்றும் பிற பகுதிகளில் காலணி உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்யறதன் மூலமா ராமநாதபுரத்துல 10,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. அடுத்து ஆவிட் குழுமம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த ஆவிட் குழுமம் அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா, சுகாதாரம், சுரங்க உபகரண உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்ய இவங்க முன் வந்திருக்காங்க. முதற்கட்டமா 7,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 12,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பு வழங்கப்படவிருக்கு. திருவள்ளூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த முதலீடை இவங்க மேற்கொள்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம். இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் தயாரிப்பு ஸ்டார்ட் அப் நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸ் தூத்துக்குடியில ரீயூசபிள் லிக்விட் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய திரவ உந்து விசை, இந்த ஏவுகலன்களுடைய ஒருங்கிணைப்பு அப்புறம் தயாரிப்பு வசதிகளை இவங்க அமைக்கவிருக்காங்க. இதுக்காக 400 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 1500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாக்கப்படவிருக்கு. அடுத்து ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ். இந்த நிறுவனம் நுகர்வோர் மின்னணு சாதனங்களுக்கான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை தமிழ்நாட்டில் அமைக்கவிருக்காங்க. குஜராத்துக்கு வெளியே இந்த நிறுவனம் மேற்கொள்ளக்கூடிய முதல் முதலீடு இது அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்காக 500 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 400 நபர்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாக்கப்படவிருக்கு. அடுத்து சூப்பர் மைக்ரோ டேட்டா சென்டர்கள், ஏஐ உள்கட்டமைப்பு தயாரிப்பு நிறுவனங்களை வழங்கக்கூடிய சூப்பர் மைக்ரோ நிறுவனம் சர்வர்கள் உற்பத்தி அப்புறம் ஒருங்கிணைப்பு மையத்தை சென்னையில் அமைக்கவிருக்காங்க. இதற்காக 477 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 150 நபர்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாக்கப்படவிருக்கு. அடுத்து ஜப்பானை சேர்ந்த YKK நிறுவனம். இவங்க உலகத்திலேயே ஜிப்பர் தயாரிப்புகள்ல முன்னணி நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஜிப் மாதிரியான இணைப்பு சாதனங்களை உற்பத்தி செய்வாங்க. இவங்க திருவள்ளூர்ல ஆலை அமைக்கவிருக்காங்க. இதுக்காக 1651 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிலையில இதன் மூலமா 4316 நபர்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாகவிருக்கு. ஆக இந்த மாதிரி ரஷ்யா, ஜப்பான், கஜகஸ்தான், நியூசிலாந்து உட்பட பல்வேறு நாடுகளுடைய நிறுவனங்களோட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது மேற்கொள்ளப்படவிருக்கு. இதன் மூலமா பயனடைய போகக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா திருவள்ளூர், காஞ்சி, திண்டுக்கல், கடலூர், சென்னை, தூத்துக்குடி, அடுத்து சிவகங்கை, கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, தென்காசி, நெல்லை, ராணிப்பேட்டை, அப்புறம் வேலூர், கோவை, ராமநாதபுரம், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருவண்ணாமலை, திருப்பூர், புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் நாகை. இப்படி பல மாவட்டங்கள் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டால பயனடையவிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல முதலா தொழில் திட்டம் தொடங்கப்படவிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. Source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.